ஏதாவது ஃபங்க்ஷன்னாலே நானாச்சுன்னு கிளம்புற ஒரு ஆள் நான். இந்த ட்ரிப்பு வந்து அன்றைக்கி போவோங்கிற ஒரு பிளானே இல்லை. போன வருஷம் 2025 பொங்கல் அப்போ போன விளாக் தான் இது. ரொம்ப மெமரபிளான டேவாக இருந்தது அந்த நாள். இன்னொரு டைம் வந்து இந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு தான் இந்த வருஷம் போகலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் எப்போ போக போகிறோன்னு தெரியல. மாதக்கணக்கில் பிளான் பண்ணாலும் வருஷக்கணக்கானாலும் போக மாட்டோம். இது சடனாக பிளான் பண்ணனால எப்படியோ போயிட்டு வந்துட்டோம். ஆனால் 2025 வந்து ரொம்ப மெமரபிளான நாள் தான், வருஷம்தான். ஏன்னா 2 ட்ரிப் போயிட்டு வந்திருந்தோம். ஒன்று வந்து திருச்செந்தூர் போயிட்டு வந்திருந்தோம், இன்னொன்று மாசாணியம்மன் கோயிலுக்கு ஃபேமிலியோடு இதுதான் போயிட்டு வந்திருந்தோம். கடைசி பொங்கல் அன்னைக்கு எல்லாம் நான்வெஜ்லாம் எடுத்து சமைச்சு சாப்பிட்டு ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். எங்கே போயிட்டு வரலாம், திருச்செந்தூர் போகலாமா அப்படின்னு யோசிச்சா காலையில் எழுந்திரிச்சு க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் பண்ணிவிட்டு சமைச்சு நம்ம கொண்டு போனோன்னா ட்ரெயின் எப்படி இருந்தாலும் மிஸ் பண்ணிடுவோம். அதனால் இன்னொரு தடவை வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்ப பிளான் பண்ணி போய்ப்போன்னு சொல்லிவிட்டு அன்றைக்கி மாசாணியம்மன் கோயிலுக்கு போகலாம் நைட்டே பிளான் பண்ணிவிட்டு காலையில் எழுந்திரிச்சு க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் ஃபேமிலியோட ட்ரிப் போகிறோம். அப்போ வந்து புளியோதரை இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு காலையில் புளியோதரையும் ரவை உப்புமாவும் தேங்காய் சட்னியும் அரைச்சி கொண்டு போயிட்டோம். பாதி வெளியில் போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போயிருந்தோம். ரொம்ப ஜாலியாக இருந்தது. இன்னொரு டைமும் திருச்செந்தூர் போகலான்னு ஒரு பிளான் இருக்குது, எப்போ போக போகிறோன்னு தெரியல. அப்புறம் நேற்றுக்கு வந்து காலையில் மீன் எடுக்கலான்னு சொல்லி போயிருந்தோம். மீன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எல்லா மீனுமே நல்லா உயிரோடு தான் இருந்தது. மத்தி மீன் எடுத்துகிட்டு வரலான்னு தான் போனோம். இது நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால இந்த மீனே எடுத்துகிட்டு வந்துட்டோம்.